என்ன 3 பேர் வந்து என்னென்னமோ பேசுனீங்க, இப்படி சொன்ன அமைதியா இருக்கீங்க? அத்தை சரிங்க அத்தை, நாங்கள் 3 பேரும் நேஹா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது. அதான அத்தை, கண்டிப்பாக பண்ணுறோம் அத்தை. இதோ இப்போ வீட்டிலேருந்து வெளில கிளம்புறோம். நேஹா ஃபங்க்ஷன் முடிஞ்சு இல்லை இல்லை, நீங்கள் எப்போ வர சொல்கிறீங்களோ அப்போ வரோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை? நீங்கள் வீட்டை விட்டு வெளில போக மாட்டீங்கல்ல அத்தை? நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அத்தை. கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். என்னாச்சு? சரிங்க அத்தை. அச்சு, இதுக்கு முன்னாடி எங்கிட்ட அடி வாங்கியிருக்கியா? இல்லை அத்தை. இப்ப வாங்க போற பாரு. அப்படியே ஒன்று போட்டேன்னு மெய்யி. எது பெரிய தியாகிங்க எனக்காக ஒருத்தர் அம்மா கூட்டிட்டு வெளில போறாராம், ஒருத்தர் மித்திரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாராம், இன்னொருத்தர் என்ன சொன்னாலும் செய்வாரா. ஆமாடா, இதுக்காக தானே இத்தனை வருஷமா உங்க அம்மா பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு அமைதியா போனேன். அத்தை யாரு? வாங்க சார், நீங்க தானே மித்திரன் கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னது? நீயே சொல்லிட்ட அவன் உன் ஃப்ரெண்டு, எந்த இதுவும் பார்க்காம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு. அப்படி இருக்கும்போது நீ அடிச்சா நான் என்ன உன்னை கேள்வி கேட்க போறேன்? அப்புறம் நீங்க அவ்வளோ பெரிய மனுஷனாயிட்டீங்களா? உங்க அம்மாவை உங்க அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி அவ என் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் என் அண்ணன் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா கூட்டிட்டு நீங்க வெளில போயிடுவீங்களா? அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிங்களா? இந்த வீட்டுக்குள்ள நீயும் உங்க அம்மா வந்ததுக்கு சந்தோஷப்படக்கூடிய முதல் யாரா இருப்பாங்கன்னு நினைச்ச? நான் தான் என் ஃப்ரெண்டு மறுபடியும் நம்ம அண்ணா கூட ஒன்று சேர்ந்துருக்கான்னு சொல்லி எப்படி ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது பொண்ணையும் அவளையும் வீட்டை விட்டு வெளில துரத்துவேன்னு நினைச்சியா? என்ன இது? அப்புறம் நீ எனக்கு மித்திரனை விட நீ தான் என்னோட மூத்த பையன், பேருக்கு தான் அண்ணன் பையன். அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லாவே தெரியும் அத்தைக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது உனக்கு கீழே உட்காந்துருக்கேன் நினச்சி சங்கடப்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னடா இதெல்லாம்? உனக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். அடிக்கடி அத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ பிறந்தோன்னே அங்கே பிரசவ வார்டிலேருந்து உன்னை ஏன் கையில் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் எவ்வளோ சந்தோஷத்தோடு ஒன்று வாங்கினேன் தெரியுமா? ஆனால் இப்போ வரணும், அதை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ தானே என்னோட ஃபர்ஸ்ட் பையன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை தப்பாக நினைப்பேன்? கார்த்திக், நீ எங்கள் வீட்டு வாழ பையன். அது மட்டும் இல்லை, எங்கள் எல்லாத்துக்கும் செல்லக்குட்டி நீ தான். அப்படி இருக்கும்போது சின்ன பையனாக இருந்தாலும் நிறைய யோசிச்சு பண்ணுவேன். எனக்கு அத்தைக்கு உங்க மேலே எந்த கோபமும் இல்லைடா. நிஜமாவே கோபம் இல்லையா? என் பையனை விட உங்க 2 பேரை தான் நான் உயிரை நினச்சிட்டு இருக்கேன். இப்போ ஜீவி வந்தாச்சு. நீங்கள் 3 பேர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என் பையனே. நான் சொல்லி தான் உங்களுக்குலாம் புரியணுமா? அப்படி இருக்கும்போது நீங்களும் மித்திரனும் சண்டை போட்டா நான் என்ன கூட வர போகிறேன்? ஏன் உங்களுக்கு அவனை அடிக்க உரிமை இல்லையா? அதே மாதிரி அவன் உங்களை அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? நான் என்றைக்குமே உங்களுக்கு உடலை வரவே மாட்டேன். ஒரு அம்மாவும் சரி, ஒரு அத்தையாவும் சரி, என்றைக்குமே வரவே மாட்டேன்டா. நான் உங்களை எல்லாம் ஒன்றா தான் பார்க்குறேன். எப்போவுமே அப்படி தான் இருப்பீங்க. அப்புறம் எந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக மித்திரனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க. நானும் மனுஷி தானே, எனக்கும் மனசெல்லாம் இருக்கும்ல. என்ன நடந்துட்டுன்னு பார்த்தல, அத்தை இவ்வளோ உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம். சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், எப்படியும் நீங்களாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அவளும் இந்த வீட்டில் தான் இருப்பா. அவளை என்ன அந்த தாலியோட பார்க்கறதுக்கு அத்தைக்கு மனசுல அடித்தாங்க. அதனால தான் நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி மித்திரனோட பார்க்க கோவம் வரும். அவன் இப்போ கோவத்தில் இருக்கான். யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அந்த கோவம்லாம் உங்க மேல திரும்பும். இன்னைக்கு காலம் நடந்தது ஒரு விஷயம், அதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா அத்தை அதை பார்க்கறதுக்கு சக்தி இல்லடா. அதனாலதான் நான் மித்திரனை கூட்டிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, அவன் சண்டை போட்டா நாங்க கேட்டுக்கோம். நீங்கெல்லாம் கேட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா. அதுதான் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன்.
ஒரு தப்பும் பண்ணாத நீங்க அவன்கிட்ட பேச்சு வாங்கணும். எல்லாம் தப்பு பண்ணாவ அமைதியா ஒரு ரூமை பார்த்து உட்காந்துட்டு இருப்பா. ஏன் பிள்ளைங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் வேண்டாம் ஒரு 2 நாளைக்கு இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம் முடிவு பண்ணேன். அத்தை அப்படின்னா எங்க மேல உங்களுக்கு கோவம் இல்லை அத்தை? அது எப்படி இல்லாம இருக்கும்? ரொம்ப ரொம்ப கோவம் தான். 3 பேர் இப்படி உட்காந்துட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அதை பார்க்கும் போது இப்ப எனக்கு கோவமா வருது. சாரி அத்தை. உங்க அம்மா உங்க 3 பேர்த்தையும் போய் என்னை ஊருக்கு போக விடாம பண்ணணும்னு சொன்னாலா? எனக்கு தெரியாதா அவளை பத்தி? என் பிள்ளைங்க 3 பேர்த்தையும் அனுப்பிச்சு என்னை இன்னும் சங்கடப்படுத்துறா. அவளை அப்புறம் பார்த்துக்கிறேன். உங்க அம்மா இப்படி கீழே முட்டி போட்டு இருக்கிறத மட்டும் பார்த்தா அவ்வளோதான் பேயாட்டம் ஆடிடுவா. எல்லாரும் எந்திரிங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அத்தை. நாங்கள் தப்பு பண்ணாவே மம்மி கிட்ட இப்படிதான் சாரி கேட்போம். எப்படி இப்படி திருட்டுத்தனமான மொழியை வச்சுட்டா? எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ அமைதியாக இருந்து எல்லா வேலையும் பார்ப்பேன்னு. ஆனால் இவ்வளோ பவியமா மன்னிப்பு கேட்கறதெல்லாம் புதுசாக இருக்கு. ஓ, இப்படிதான் வசுவை ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். நடிக்கிற மாதிரியா அத்தை தெரியுது? இவ்வளோ நேரமா டவுட் இருந்தது உன் மேலே, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நீங்களே நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னடா அத்தை, நீ சோகமா இருக்க மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றாங்களா? அப்படி அத்தை? இல்லை இல்லை இல்லை, நிஜமாவுமே சோகமாக தான் இருக்க அப்படின்னு அத்தை நினச்சிக்கிறேன். அச்சோ அத்தை, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டி. அதனால் நீ கவலைப்படாத. உன் தங்கச்சி வேற, சுஜி, சக்தி, சந்தியா வேற அப்படின்னு என்னைக்குமே நீ பிரித்து பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை சந்தேகப்படுவேன்னு நினச்சியா? அது எப்படா உன்னை போய் அத்தை சந்தேகப்படுவேன்? நீ சொல்லணும் இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும். அவள் அப்படி உன்கிட்ட சொல்லியிருக்கும் போது நீ வேணும்னு தான் சொல்லியிருப்பேன்னு. அதனால் நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணிக்காத. அத்தைக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. சரிடி தங்கம்? தேங்க்யூ அத்தை. அதே மாதிரி நீங்களாச்சும் அவனாச்சு நான் ஊடால வரக்கூடாது தான். இருந்தாலும் அவன் ஒரு வார்த்தை, ரொம்ப தப்பான வார்த்தையை விட்டுட்டான். அதுக்காக அத்தை மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். நானுமே அப்போ கோபத்தில் இருந்தேன். அதனால் என்னால் உங்ககிட்டலாம் சரியாக பேச முடியல. அதனால தான் அத்தை அப்படி நடந்துக்கிட்டேன். அவனும் எனக்கு புரியுது அத்தை, எனக்கு புரியுது. மித்ரன் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கான்னு எனக்கு புரியுது அத்தை. அத்தையோட ஆசையெல்லாம் நீங்களாம் எப்பயும் போலயே ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும், அதுதான். மற்றபடி வேறு எதுக்குமே எனக்கு வேண்டாம். கண்டிப்பா இருப்போம் அத்தை. எப்பவும் போல எப்பயும் அப்படிதான் இருக்கும். அது சும்மா அப்பப்போ ஏதாவது. மற்றபடி அவனும் இனிமேல் அவ்வளோவா கோவமா இருக்க மாட்டான். நாங்களும் அவனை வேணாம்னு ஒதுக்க மாட்டோம் அத்தை. இது மட்டும் எனக்கு போதுண்டி தங்கம். அப்போ எனக்கு உனக்கு இல்லை போ. அத்தை வலிக்குது வலிக்குது. எப்படி எப்படி நீங்களும் உங்கள் அம்மாவும் வீட்டோட வெளில போனால் அத்தை சந்தோஷமாக இருப்பேனா? சாரி அத்தை. அப்போது அத்தையை அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அதில் அத்தை சந்தோஷப்படுவேன்னு நினச்சிங்களா? இல்லை அத்தை, என்ன சொல்லணும்னு தெரியாமல். எப்போவுமே நீ அச்சோ ஃப்ரெண்டாக உள்ளே வரும்போதும் நீ எனக்கு ஸ்பெஷல் தான். ஏதோ மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நீ வசுவோட பையன் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் எவ்வளோ ஹாப்பியானே தெரியுமா? என்ன சொல்லப்போனால் என்னென்னமோலாம் என்ன தோணுச்சு, அது வேறு வேறு மாதிரி முடிஞ்சிச்சு. அதை விட அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களெல்லாம் பிரிஞ்சிருப்பேன்? சும்மா 2-3 நாளைக்கு. இதோ ஒரு கிறுக்க பையன் இருக்கான்ல, அவனுக்கு கோவம் இருக்கு. அவனுக்கு உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அதை அத்தனால பார்க்க முடியாது. அதனால தான் நான் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். மற்றபடி உங்களை பிரிஞ்சு ஒரு போதும் போக மாட்டேன். நீங்களாம் தான் எனக்கு வேணும். சாரி அத்தை. அவங்க 2 பேரும் என்கிட்டயே சின்ன வயசுலேருந்து இருந்துட்டாங்க. நீ இப்போ தானே வந்திருக்க, அவங்களுக்கு கொடுத்த பாசத்தெல்லாம் உனக்கும் கொடுக்கணும்ல.
அதனால் கண்டிப்பாக அத்தை உங்களெல்லாம் விட்டுட்டு போகவே மாட்டேன். சரியா? லவ் யூ அத்தை. லவ் யூ டூ. கார்த்திக் போடா. ஏய் என்னடா பண்றீங்க? என்னது? கார்த்திக் முட்டாள், ஏன்டா அப்படி நிக்கிறத விட்டு வந்த? நீ சும்மா இருடா. அதான் என்ன மன்னிக்கவே இல்லை. சரி சொல்லு. 2 பேரும் ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிட்டாங்க, நீ இன்னும் அப்படியே இருக்க? அதான் உங்ககிட்ட மன்னிப்பு. ஓ, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ உம்மன் இருக்க, அதனால தான் அந்த சேட் ரியாக்ஷன், அப்படி தானே? ஆமா அத்தை, நம்பாதீங்க. இரு இரு, எதுக்கும் உங்ககிட்ட ஐஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன் அத்தை. ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்லை. நான் ரொம்ப நல்ல பையன். அது என்ன 2 பேத்துக்கு மட்டும் ஓவர் கொஞ்சல்ஸா இருக்கு, என்ன மட்டும் அம்போன்னு விட்டுட்டீங்க. அதான் பாவம் இல்லையா கார்த்திக்? மன்னிப்பு கேட்கறனால தான் இப்படி ஃபேஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆமா. அப்போ இன்னும் மன்னிப்பு கேட்கவே இல்லையே. என்னத்த சொல்றீங்க? ஆமா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு இன்னும் நீ மன்னிப்பே கேட்கலையே. நீ மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும் அத்தைக்கு இந்த விஷயத்தில் கோவம் தான். ஐயோ ஐயோ அத்தை 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 ப்ளீஸ் தான், நீங்கள் தான் எப்படியாவது என்ன காப்பாற்றணும். ப்ளீஸ் தான். எனக்கு லக்ஷ்மி அத்தைனாவே கொஞ்சம் பயம். அதனால நீங்கள் தான் அத்தைக்கிட்ட எப்படியாவது பேசி இந்த விஷயத்த ஓகே பண்ண வைக்கணும். அத்தை அத்தை நோன் மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை. அப்புறம் இந்த கார்த்திகா உயிரோடய பார்க்க முடியாது. அப்படிதானடா? மவனே, உன் விஷயம் ஓகே ஆயிடுச்சுனே ரொம்ப ஓவர ஆர்டர் இல்லை. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். பார்க்குறியா? முதல்ல உன் விஷயத்தை ஓகே பண்ணு. போட்டேன் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அத்தை எவ்வளோ முக்கியம் நடக்காதுடி. ஐயோ அத்தை அத்தை, இங்கே பாருங்க அத்தை, 2 பேர் நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்காங்க. நீங்களாவது சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் இல்லை, சக்தி உனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க அத்தை. அடப்பாவி டேய், பயமே இல்லை உனக்கு? எவ்வளோ பெரிய விஷயத்த கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்கிட்டயே கேட்குறேன். ஏன் தப்பா? உங்கள் பொண்ணு தானே, உங்ககிட்ட தான் கேட்க முடியும். எனக்கு சக்தியை பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? அத்தை நம்பாதீங்க நம்பாதீங்க, இந்த மாதிரி ஃபேஸ் வச்சிருந்தாவே நம்பாதீங்க அத்தை. பயங்கரமாக ஏமாத்தான். நான் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? இப்படியே போய் என்கிட்ட என்ன கேட்டியோ அதை உங்கள் சின்ன திட்ட போய் கேளு. ஐயோ அத்தை, சத்தியமாக என்னால் முடியாது. சின்னத்துக்கிட்டேயா? ம். ஆ அத்தை வலிக்குது. ஐயோ வலிக்குது அத்தை. வலிக்கிறதா கிள்றது? வலிக்குதுன்னா நிஜமாக வலிக்குது அத்தை. வலிக்கிறதுனால கிள்றேன். உங்களெல்லாம் நம்பி எங்கள் பொண்ணுங்களை உங்களோட சரி ஃப்ரெண்ட்லியாக பழகட்டும்னு நினச்சா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் அத்தை கொடுக்க மரியாதையா? ஐயோ அத்தை, பார்த்து பேசிலாம் பழகலை. எனக்கு சக்தியை ஃபர்ஸ்ட் பார்த்தனோ அப்பயே விழுந்துட்டேன். கார்த்திக், அப்புறம் அதான் அத்தை, நான் என்னைக்கு சக்தியை பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணா இவ்வளோ தான் பண்ணணும்னு. ரொம்ப தானே தைரியம் உனக்கு? சரி, இப்போ லக்ஷ்மி ஒத்துக்கிறது என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒத்துக்குவாங்க, அதான் நீங்களா இருக்கீங்களா. உனக்கு தான் லக்ஷ்மி பற்றி தெரியும்ல. இப்போ பாவம் என் பிள்ளை எப்படி அடி வாங்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? பாவம் இல்லத்த கார்த்திக் அத்தடா. அதனால தான் உங்கள் பொண்ணை கேட்குறேன். அத்தை, உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அட பாவி, கொஞ்சமாவது அத்தை உனக்கு பயம் இருக்கா? 3 பேர் மன்னிப்பு கேட்க தானே வந்தீங்க. அத்தை இப்போ கோவமாக கிளம்புறேன். ஐயோ போகாதீங்க போகாதீங்க, கோமா போகாதீங்க.
கார்த்திக் முட்டா பேலு இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம உள்ள போது எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தோம் ஏதோ அத்தை பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ உன் லவ் ரொம்ப முக்கியமாங்க அட பாவீங்களா டேய் நீங்கள் 2 பேரும் என்னோட அண்ணனாடா சூனியக்காரங்களா நீங்கள் 2 பேருமே போதும் போலடா என்னை மொத்தமாக முடிச்சு விட்ருவீங்க போலயே கார்த்திக் கார்த்திக் ஏங்க நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க இவனுங்களுக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் எத்தனை தடவை இவனுங்களுக்காக நான் எத்தனை பேர்த்து கூட சண்டை போட்டிருப்பேன் அப்படி இருக்கும்போது 2 பேர் லைஃபு செட்டில் ஆயிடுச்சுன்னு என்ன அம்போன்னு இப்படி விட்டுட்டாங்க நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் வராங்களா இல்லை உனக்கு சப்போர்ட் வராங்களான்னு இப்போ உன் கல்யாணம் ரொம்ப இப்போ முக்கியமா அதானே நீங்கள் போய் தம்பி தானே முதல் அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆகணும் அப்புறம் வந்து தம்பிக்கு உன்னதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்னத்த அதானே உண்மை ம் ஆமாம் ஆமாம் ஐயோ அதான் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது இங்கே பாருங்க நான் உங்களோட செல்லக்குட்டின்னு இப்போ தானே சொன்னீங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆமாம் ஆமாம் ஐயோ அதான் சின்ன பையன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறான்